வந்த மாறுதலில் பானை போன்ற பெரிய வயரும் பெற்றதாய்தனை மகன் மறந்தாலும் பெற்றதாய்தனை மகன் மறந்தாலும் அப்படி பிள்ளையை பிறந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் அப்படி கண்கள் நின்றிமைப்பதை நமக்கு திம்மி தோமன செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா வாழும் சிவசண்முகா சிவனார் அருளாலே அமரர்கள் சீரை மீட்ட பாவன புரிந்த ஆரமுகா பூவாம்புலவராங்கை வெளித்தாரோடு பாட வைத்தார் படிக்க வைத்தார் உடனே பாட வைத்தார் படிக்க வைத்தார் பூவாம்புலவராங்கை வெளித்தால் அமைப்புருவோடு பாட வைத்தார் படிக்க வைத்தார் குணமுடனே பாட வைத்தார் படிக்க வைத்தார் கோமலம் பொருந்திய பாலே சுப்பிரமணியா கோமலம் பொருந்திய பால சுப்பிரமணியா ஒரு மாதம் துணை நமக்கு உருவாம்புள்ளவரம் கைமணி மகிடம் குணமுடனை பாட வைத்தார் படிக்க வைத்தார் கோமலம் பொருந்திய பாலே சுப்பிரமணியன் ஒரு பாதம் துணை நமக்கு கோமலம் பொருந்திய பாலே சுப்பிரமணியம் துணை நமக்கு நல்ல கான குரவள்ளி மனைவாளா மனைவாளா நல்ல கான குரவள்ளி மனைவாளா 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 கந்தனே செந்தூர் நகர்வேல் முருகா கான குரவள்ளி மனைவாளா மனைவாளா கந்தனே செந்தூர் நகர்வேல் முருகா அமர இறைகள் எல்லாம் அறுத்த பாலா அரசர் குலங்கள் எல்லாம் ஜெயித்தோனே மலையரே திருமகனே திருமகளே திருமகனே திருமகளே மடமாமையிலாய் அம்பிகையா மலையரசனோட திருமகளே திருமகனே மடமையிலே அம்மா அம்பிகையா நல்ல ஆதியில வேதனாத அம்பலத்தில் மாலையர்க்கு உண்டாமல் நின்ற மாலை தோகமலை வரந்தருள்வாடுவேனே நாடு ஒன்னே பலகாலம் உனை தொழுவே கூறுவேனே நாடு ஒன்னே குறைகளெல்லாம் அணுகிடாமல் கேடுவேனே நாடு ஒன்னே புவனமெல்லாம் வனக்கிளியே வாக்கில் வர வேண்டும் அம்மா இடமிருக்கும் சரஸ்வதியே எனக்கு உதவ வேண்டும் அம்மா கலவாணியம்மா கலை வாணியம்
அம்மா வாணியம்மா அடியவனை காத்தருள்வாய் ஆயகளை வாணியம்மா ஆயகளை வாணியம்மா அடியவனை காத்தருள்வாய் பூமகள் புலமகள் மகளே புத்திமதி தந்தருள்வாய் கொடுத்த காளியம்மா காளியம்மா கதகினியும் வரந்தருள்வாய் அருள் தேருவாய் மாண்டி புதும் கொண்டவளே தாயே மகாளி நீ வருவாய் அருள் கூறுவாய் மாண்டி புதும் கொண்டவளே தற்காக்க வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா நான் நெஞ்சுணர்ந்து நாவுணர்ந்து தடுமாறும் வேளையிலே நெஞ்சிலையும் நாவிலையும் வந்து குடியிருப்பாய் நெஞ்சிலையும் நாவிலையும் நம்ம குடியிருப்பாய் பாடறியும் படிப்பெரியல் பாட்டில் உள்ள வகையறி ஏடறிய எழுத்தறிவல் ஏடறியா நாளையிலே எழுத வைத்தார் அண்ணாவி பாடறியா நாளையிலே படிக்க வைத்தார் தாய்தகப்பல் அவருடைய சீர்பாதத்தை எந்தனைக்கும் இறையில் கொண்டு சொல்லி தந்த வாத்தியாரை சொப்பனத்தில் மறப்பதில்லை கற்று தந்த வாத்தியாரை கண்மணி நான் மறப்பதில்லை நல்ல ஒருவர் குருவரே குருவை என்பார்கள் குருவை நல்ல ஒருவர் குருவரே குருவை என்பார்கள் குருவே என்பார்கள் உலகத்தில் அறிவுள்ளோர் என் குருநாதர் ஒருவரை குருவை என்பார்கள் உலகத்தில் அனைவரும் புரிய எனக்கு நான் கருவை தனித்தே கருக்குழியில் கையாலை அனைவத்து மாதம் சுமந்த உருவாக தனித்து விட்ட நாள் முதலாக உலகமே அருள் செய்கின்ற உலக மாதா ஈரடி பாதம் துணை நமக்கு ஹலோ ஒரு முக்கியமான அறிவிப்பு. வாக்கும்படி விழா கமிட்டியாளர்கள் அன்போடு உரைத்து மாறினம் மாறாமலம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டில் வளம் பொருந்திய நாடு என்று நாவலர்கள், பாவலர்கள், புலவர்கள், புண்ணியவர்கள் போற்றக்கூடிய அழகான மகாபெரிய சீமையாகவே விளங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? ஆமாம். இந்த குலசேகரப்பட்டணம் இந்த குலசேகரப்பட்டணம் அழகான நாட்டிலே அம்மை அமர்ந்து கொண்டிருக்கின்றாள். வடகுவாய் செல்வியாகவே வாலையாக, திரிபுரத்தை எரித்த திரிபுர சுந்தரியாக மூ உலக ஆளந்த முத்தாரம்மையாகவே அவதரித்து இந்த பூலோக ராஜ்யத்தில் குலசேகர பட்டணத்தில் அமர்ந்து கொண்டு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார். இருக்கிறாளே. வந்த அடியவர்களுக்கெல்லாம் அள்ளிவரம் கொடுத்து காத்து கொண்டிருக்கிறாள் இல்லையா? அம்பிகையா. இந்த முத்தார அம்பிகையாள் முத்து லட்சுமி முப்புடாதி. இவளுடைய கல்யாண வாசல் இன்று ஆங்கில வருடப்பிறப்பு 2025 ஆண்டு துவக்கத்திலே நடக்கிறது.
வருடம் இது 18வது வருடத்திலே அடியடித்து வைத்திருக்கிறார்கள். ஆமா 1008 பால் குடம் என்று ஆமா என்று வருடம் தவறாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆமா உண்டல்லவா. ஸ்ரீ காமதேன் குருப்பு என்ற வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக இந்த 1008 பால் குடத்தை அம்பிகைக்கு சமர்ப்பிக்கிறார்கள். ஆமா வருடம் தவறாம கண்டிப்பாக. அதனால் இங்கே இந்த அலங்கார மண்டபத்திலே அம்மனுடைய திருவாயிலில் ஆமா வருடம் தவறாமல் காளி ஆட வேண்டும் என்றால் அங்கே கணியான்கூத்து இசை நிகழ்ச்சி இருக்க வேண்டும். மாடன் ஒருவன் ஆட வேண்டுமானா மணிமகடம் தட்டி மாடம் பூஜையோடு மணிமகடம் இருக்கணும். அதானே வழக்கம். அந்த பழமை மாறாமல் இன்று இந்த காமதேனு உறுப்பு வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக பந்தல்ல குறவில்லை, தோரணத்தில் குறவில்லை, கிடையாது. அலங்காரத்தில் குறவில்லை, வில்லுல குறையே இல்லை, கிடையாது. ஏகப்பட்ட வில்லு. ஆமா அப்படித்தானே. மேளத்தில் குறை உண்டா ஐயா? கிடையாது. இல்லை கொம்பு தப்பு குறவு கிடையாது. உரிமை செட்டு, தப்பு செட்டு, என்னென்ன வாத்தியம் உண்டா அத்தனை வந்தாச்சு. ஆமா ஆனால் அதுக்கு நிகராக படுதலைக்கு உறவுண்டா? கிடையாது. அது கிடையாது. ஆமா கிட்டத்தட்ட ஒரு 20 படுதலை. ஆமா அதனால் இந்த நிகழ்ச்சியிலே அம்மனுடைய திருக்கதையை பாட சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வாய்ப்பளித்த விழா கமிட்டியாளர்களுக்கு ஆமா சிறுநாளார் குடியிருப்பு நன்னகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருவாளர் ஆமா ஆர் சக்திக்கண்ணனுடைய மைனர் மகுடபாட்டி சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு கதைக்கு வருகிறேன். எப்படி வருகிறேன்? அதனால் முத்தாரம்மை பிறந்து வருகிறாள். இங்கே பிறந்தாள், ஏன் அவதரித்தாள்? சும்மா பிறந்து வருகிறாளா? நாட்டிலேயும் நல்ல நாடா, நல்ல நாடா, நாவலர்கள் புகழும் நாடா, நல்ல கோடமலை பொழியும் நாடா, கோடை மலை எது பொழியும் நாடா, நல்ல குளிர்ந்த செந்தல் வீழும் நாடு, குளிர்ந்த சென்றலது வீசும் நாடு, கண்ணல் சென்னல் விளையும் நாடு, செல்லல் விளையும் நாடு, நல்ல கழனி கோல பழுக்கு நாடு, கருவோலை கழுப்பு நாடு, மாதமும் மாறி மலை பொழியும், நெல் விளையும், மாடு கட்டி போரடித்தாடி, மாலாது சென்னலது யானை கட்டி போரடிக்கும், அட்டகிரி பருவதம்மா அருணகிரி பருவதம்மா சொட்டகிரி பருவதம்மா சுரணகிரி பருவதம்மா சுரணகிரி பருவதம்மா ஏழு கத்த தீவுக்கம்மா அப்பா எட்ட நாகலோகப்பட்டனம்மா பட்டணமா யாரெல்லாம் ஆயிடுவார்? நாகலோகப்பட்டணமா, அங்கே நாகலோகப்பட்டணமா, அங்கே யாரெல்லாம் ஆயிடுவார்? ஏன் நாகலோகப்பட்டணத்தில் அரவங்களுக்கு தலைவனாக, பாம்புகளுக்கு தலைவனாக, மண்ணுலகை ஆழ்ந்துவாரா, மன்னாதி மன்னனாக, மகிழ முடித்த ராஜமன்னா, இனங்களுக்கு தலைவனாக, பார்வுலக ஆழ்ந்துவாரா, அந்த நாகமுடி அரசனுக்கு, அந்த நாகமுடி அரசு மன்னல் நாகக்கண்ணி பெண்ணாலோடு இணை விரியா உறவோடு ஆழ்ந்து வர நாகலோகத்தீரே உறவோடு ஏ நாகலோகம் ஆழ்ந்து வாரா. நாகலோக பட்டணத்திலே ஆழ்ந்திருக்கிறான் நாகராஜ்ய மன்னன் நாக கண்ணி பெண்ணாலோடு ஆழ்ந்து வருகிறான். சும்மா ஆழ்ந்து வருகிறானா? எப்படி ஆழ்ந்து வருகிறான்?
ஆறில் ஒரு கடமை வாங்கினான், ஆராய்ச்சி மணியும் கட்டினான். கட்டுகிறா. நீதிமுறை வழுவாமல், ஆமா, அன்பு அரண் தலைக்கை செய்து நீதி வழுவாமல் ஆண்டு வர்றான். வருகிறான். எப்படி ஆண்டு வர்றான் ஐயா? அப்படி மன்னனும் தேவியும் மன்னனும் தேவியும் மனமகிழ்ந்து ஆண்டுவார். அந்த நாகலோகப்பட்டனே மன்னன் சொல்ல மனையால் கேட்டு மனையால் சொல்ல மன்னன் கேட்டு வினை புரிய உறவோடு நாகலோகப்பட்டனே நாகமுடி அரசு மன்னன் வினை புரிய உறவோடு வினை புரிய உறவோடு அந்த மண்ணுலகத்தை ஆண்டுவார். இடைபிரிய உறவோடு அந்த நாகரும் ஆண்டுவாரா. இவருக்கு ஆண்டு வரும் வேளையிலே மண்ணால தாழ்வு இல்லை, மனையாள தாழ்வு இல்லை, பொன்னால தாழ்வும் இல்லை, பொருளாள தாழ்வு இல்லை, ஆயனத்தில் குறைவும் இல்லை. 16 செல்வம் பெற்று செல்வங்களுக்கு ஆண்டிருக்க நாகராஜனுக்கு காலமாச்சு. 16 செல்வத்திலே ஒரு பிள்ளை ஒன்று இல்லாமல் அந்த பேருலகத்தை ஆண்டுவார். ஒரு பிள்ளை ஒன்று இல்லாமல் பேர் உலகிலே ஆண்டுவார். பிள்ளை ஒன்று இல்லாமல் பேருலகை ஆளுகிறான். வருகிறான் அல்லவா? மண்ணாள் தாழ்வு இல்லை, மனையாள் தாழ்வு இல்லை, பொன்னால் பொருளால் பூமி ஆஜனத்தால் குறவில்லை. இல்லை. அப்படி ஆண்டிருக்கும் வேலை ஒரே ஒரு செல்வம் குறை. ஆமா, குறைந்தது. எந்த செல்வம்? என்ன? பிள்ளை செல்வம். ஆமா, வேல் உலகால பிள்ளை இல்லாமல் ஆண்டிருக்கக்கூடிய வேலை. அந்த வேலை ஒரு நாள் தினம் உச்சதோர் வேளையிலே அந்த வேளையிலே வருகிறான் ஆக மங்கை முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் அடித்து, ஆமா, பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடித்து அழுது ஓடி வந்து சொல்லுகிறாள் மன்னனுடைய முகம் பார்த்து. ஆமா, மன்னா, நம்மளுடைய அரமனையை பார்த்தீர்களா? ஆமா, பிள்ளை இல்லா வாசலாக இருக்கிறது, குழந்தை இல்லா வாசலாக இருக்கிறது. ஆமா, மதலை இல்லா அரமனையாக இருக்கிறது. அதனாலே என் கணவனே மன்னவனே மகுடமுடி தெரிவித்த ராஜம் மன்னா, நான் சொல்லுவதை கேளும் ஐயா. நம்மளுக்கு சொத்திருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து என்ன செய்ய, நம்மளுக்கு மண் இருந்து என்ன செய்ய, மனை இருந்து என்ன செய்ய, மனை இருந்து என்ன செய்ய, என் கணவர் ராஜமன்னா மனையிருந்து என்ன செய்ய, என் கணவர் ராஜமன்னா மன்னா மண்ணிருந்து என்ன செய்ய, மனை இருந்து என்ன பண்ண, சொத்து இருந்து தான் என்ன செய்ய. ஆமா, அதனால் என் கணவனே ராஜம் மன்னவா, இந்த பிள்ளை இல்லா வாசல் தேடி மன்னா, இந்த பிள்ளை இல்லா வாசல் தேடி பிள்ளை இல்லா வாசல் தேடி பெரியோர்கள் வருவார்கள், பிள்ளை இல்லாத வாசல் தேடி வாழ்ந்து ஒரு முகம்மா மதலை இல்ல வாசலுக்கு எம்மாமுனிகள் வருவார்களா இந்த குழந்தை இல்ல வாசலுக்கு மன்ன குருமுனிகள் வருவதுண்டா, குழந்தை இல்லாத வாசலுக்கு ஒரு முனிவர்களும் அங்கே வருவார்களா. என்ன
செய்தோ யார் குடிய நான் கொடுத்தோம் கொடுத்து ஒரு பாவம் செய்யலையே ஒரு மதன ஒன்று இல்லை என்று மனைவியான நாகமங்கை மங்கையே மன்னனோட முகம் முகம் பார்த்து முத்து போல கண்ணீரை கண்ணீரைத்தான் அடிப்பாள பவலம் போல கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் அடித்தழுதா அழுதாலே தொழுதாளம்மா தொழுதாளம்மா ஆறாத கண்ணீரோடு அழுதாளை தொழுதாளம்மா ஆறாத துயரம் கொண்டாள் முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் அடித்தாள் வடிக்கிறாள் பவலம் போல கண்ணீரை ஆமா பக்கமெல்லாம் அடித்தழுவதை கண்டான் நாகராஜ மன்னன். ஆமா மன்னன். எம்மா பெண்ணவளே நாகமங்கை, மங்கை ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம், ஒரு கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கையில் உனக்கு ஏன் அம்மா கவலை? நான் இருக்கையில் உனக்கு ஏன் கவலை? உனக்கு பிள்ளையாக நானும், எனக்கு பிள்ளையாக நீ இருக்கிற வேளை இதற்கு இடையில ஏம்மா நீ கவலைப்படுற? ஏனம்மா என்பதாக சொல்லி ஆட்டினான் தேட்டினான் ஆறுதலை அளிக்கிற நேரம் பார்த்தால் நாகமங்கை. ஆமா மங்கை. மன்னா நீங்க சொல்வது சரிதான். உங்களுக்கு பிள்ளையாக நானும், எனக்கு பிள்ளையாக நீங்களும் இருப்பது என்று சொல்லலாம். ஆமா, அது சாத்தியப்படுமா? ஆனால் எந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? என்னை இஞ்சி நல்ல மலடி என்று தரலம் குழந்தை இல்ல பாவி என்று எல்லாம் மதலை இல்ல பாவி என்று ஏ மண்ணுலகம் பேசுதையா மலடி நல்ல பாவி என்று மண்ணுலகம் பேசுதையா மலடி என்று மண்ணுலகம் பேசுதையா நல்ல மலடி என்று என தரலம் மேஜலாய்ச்சி பிள்ளையை பாவி என்று பேருலகம் பேஜலாய்ச்சி ஆதலாலே மன்னவனே என்று பெண்ணாக நாம் பிறந்து பிள்ளைக்காக தவிக்கலாமா? மங்கையாக நாம் பிறந்து மதலைக்காக தவிக்கலாமா? என் கணவர் ராஜமன்னா அதலைக்காக தவிக்கலாமா? என் கணவர் ராஜமன்னா என்று அழுது புலம்புவதை பார்த்தான் நாகராஜ மன்னனானவன். உடனே ஒரு யோசனையை சொன்னான். நம்மளுக்கு ஏகபோகமான பொன்பொருள் இருக்கிறது இல்லையா? இருக்கிறது. காசு பரங்கள் இருக்கிறது இல்லையாம்மா? ஆமா. அதனால் நாம என்ன செய்யலாம் தெரியுமா? நம்ம காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி, காசுக்கு ஒரு நல்ல பிள்ளை நாம கடவீதியிலே வளப்பமடி பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி, பணத்துக்கு ஒரு நல்ல பிள்ளை வாங்கி நம்ம பந்தத்திலே வளப்பமடி பந்தலிலே நம்ம வளர்த்தோம். நாம சொத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி நம்ம சொந்தத்திலே வளப்பமடியோ. சொத்துக்கு ஒரு தான் பிள்ளை வாங்கி விட்டோமானா என்று நாகராஜன் சொல்லுவேலே, நாகமங்கை சொல்லுவாளா? எங்கன வராயமன்னா
ராஜம் மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா பிராணநாதா நம்ம சொல்லுவத கேளுங்கள் கேளடியோ நம்ம காட்டுக்கு ஒரு பிள்ளை வாங்கி வாங்கி கடவிதியில வளர்த்தமான கண்டக்ஷனும் ஒப்பிடுமா பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி வாங்கி பந்தனிலே விட்டமான பார்த்தன மதித்திடுமா முறித்திடுமா அதலாலே முன்னவனே வாழ்ந்து வாழ்ந்து பிறந்தாலும் மாற்றமில்லை நமக்கு வேண்டாம் செத்து செத்து பிறந்தாலும் சொத்துக்கு ஒரு பிள்ளை வேண்டாம் வாழ்ந்து வாழ்ந்து பிறந்தாலும் வாழ்ந்து பிறந்தாலும் மாற்றமில்லை நமக்கு வேண்டாம் பிறந்தாலும் வைத்து பிறந்தாலும் அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் வாழ்ந்து வாழ்ந்து பிறந்தாலும் ஆச்சான் பிள்ளை நமக்கு வேண்டாம் 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 செத்து செத்து பிறந்தாலும் சொத்துக்கு ஒரு பிள்ளை வேண்டாம் வேண்டாமே அதனால் அழுது புலம்புகிறாள் ஆமா புலம்புகிறார் மாமா மாயம் மன்னா மகுடமுடி தரித்த ராஜம் மன்னா மன்னவா இந்த புலம்பினாலே ஆண்டிய அடித்தோமா அடித்தோமானா அறகுடுவை செய்தோமா ஆண்டி அடித்தோமானா கொடுமை செய்தேனா அண்ணங்கட்டு வந்தவரே வந்தவரே நான் வந்தவரை அண்ணன் கேட்டு வந்த பிறகு நான் அண்ணன் கொடுக்கலையா தண்ணீர் கேட்ட பிறகு நான் தண்ணீர் கொடுக்கலையா மன்னா நான் தாயில்ல பிள்ளைகளை ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணநாதா ஆசைக்கு ஒரு பிராணநாதா தாயில்ல பிள்ளைகளை நான் தலையிலிட்டு கொட்டினேனா தாயில்லாத பிள்ளைகளை தலையில் கட்டி நானும் வளர்த்தது உண்டோ நான் பாப்பான அடித்தேனா பால் பசுவை கொண்டேனா எடுவா போய் பிச்சைகளை எடுவா போய் கொடுத்தேனா எட்டாக விற்கும் போது பத்தானாரம் விற்றேனா ஒரு பாவம் செய்யலையே அதில் ஒன்று இல்லை என்று அம்மா அருமையான நாகமங்கையே அந்த மன்னனோட முகம் பார்த்து மன்னனோட முகம் பார்த்து அழுவாளாம் துழுவாள மன்னனோட முகம் பார்த்து அவள் மன்னனோட முகம் பார்த்து அவள் உரைப்பாளா மன்னனோட முகம் பார்த்து அழுதாள் தொழுதா பெருமாள் சொத்து இருந்து என்ன செய்ய யோகம் இருந்ததா என்ன செய்ய என்பதாக சொல்லி அழுது புலம்புவதை கேட்டான் அம்மா நம்மளுக்கு முன்னாலிட்ட சாபமோ சாபமானது கொடுத்திருக்கிறார் அல்லவா பகவான் பரம்பொருளை சோதித்திருக்கிறார் அல்லவா முன்னாலிட்ட சாபமோ இல்லை இப்பிறவிலே நாமல் செய்த பாவமோ தெரியல தெரியல இப்பிறவிலே நம்மளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது ஆமா அதனால் பாவத்தை தொலைக்கிறமானா ஆனால் தானம் தருமத்தை சொல்ல வேண்டும் ஆமா அதனால் பாவத்தை தொலைப்பதற்கு சித்தமான நாகராஜம் மன்னன் பாவத்தை தொலைக்க என்ன செய்கிறான் அந்த உலகப்பட்டனத்திலே சும்மா செய்திருக்கிறான் அன்னதான தர்மங்களை செய்கிறான் எப்படி செய்தான் ஐயா அன்னம் என்று கேட்டவர்கள் கேட்பவர்க்கு நட்சத்திரம் அமைப்பான நட்சத்திரம் அங்கே அமைத்துவான் நல்ல தண்ணீர் என்று கேட்டவர்கள்
தண்ணீர் என்று தான் கேட்டவர்க்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைப்பான பந்தலது தான் அமைத்துவார் நல்ல சுமை கொண்டு வரவு வாரவர்க்கு சுமை கொண்டு வரவு வாரவர்க்கு ஒரு சுமை தாங்கி கள்ள வைத்தார் சுமை கொண்டு வரவர்க்கு அங்கே சுமை கொண்டு வரவர்க்கு ஒரு சுமை தாங்கி கள்ள வைத்தார் அந்த காலத்துக்கு காலவழி ஒரு கல் மண்டபம் கட்டுவான தூரத்துக்கு தூரவேலி ஒரு தொட மண்டபம் கட்டுவான வேதியர்கள் பூஜை பண்ண அரை செடியா மடித்துறையே எட்டுவான நாகராஜன் கோயில்கள இடங்கள் எல்லாம் கோபுரத்தை எழுப்புவான கோபுரங்கள இடங்கள் எல்லாம் கோட்டி மரத்தை அமைப்பான மண் குவிந்த இடங்கள் எல்லாம் மண் குவிந்த இடங்கள் எல்லாம் நடப்பான மண் குவித்த இடங்கள் எல்லாம் அங்கே மண் குவித்த இடங்கள் எல்லாம் ஏ மாதாந்த நடப்பான இப்படி செய்யாத தானம் தர்மங்களை செய்தான். ஆமா செய்கிறான். அதன் வழியா அவனுக்கு பிள்ளை கிடைத்ததா? ஆமா கிடைக்கல. ஆமா அதனால் இருந்து யோசித்தாள் மனைவியானவள். சொன்னால் மன்னா, என் கணவனே மன்னவரே, நம்மள் அரவணைய பார்க்கிற நேரம் ஆமா எப்படி இருக்கிறது? பிள்ளை இல்ல வாசலோடு மட்டுமல்ல ஐயா, நம்மள் காலம் சென்று போன கட்டி செய்ய பிள்ளை இல்லை நம்ம தூரவழி போன ஒரு துணைக்கு ஒரு பிள்ளை இல்லை மலை வைத முத்தேதிலே மண்ண பிள்ளை இல்லை மன்னரகுடது தண்ணீரை ஐயன் நலம்பு மதலை இல்லை நல்ல வெள்ளரிக்கா தோட்டத்திலே மன விளையாடு மதலை இல்லை அந்த கத்தரிக்கா தோட்டத்திலே காய்கறிக்கு பிள்ளை இல்லை அங்கே கத்தரிக்கா தோட்டத்திலே ஐயா காய்கறிக்கு பிள்ளை இல்லை மன்னா கும்பமுலே ஜோரம் போட்டா கூடி தின்ன மதலை இல்லை பட்டையிலே சாதம் போட்டா பகர்ந்து தின்ன மதலை இல்லை மன்னா மண்ணை இலையதிலே சூரம் போட்டா மண்ணை எடுத்து ஒன்னு மதலை இல்லை அதலே மண்ணு வேறு மகடமுடி தரித்த மண்ணா தரித மண்ணா ஆதலாலே மண்ணு வேறு மண்ணு வேறு எங்கள் வார்த்தை சொல்லை கேளாய் என்னவோ நாம செய்தோம், யார் குடிய நாம கெடுத்தோம் ஐயா. பக்தர்கள் எல்லோரும் மாய்க்கில் கையை எப்படி உட்காராங்க? நீனே சொல்ல என்னத்தை சொல்ல? அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் திருக்கோவில்
கணியான் கூத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் சற்று ஒதுங்கி இருந்தீர்களானா வேஷக்கார பெண்கள் ஆடுவதற்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். பரசி ஆடுவாங்க, இல்லாட்டா கூட்டத்துக்குள்ளேயே கோவிந்தா போட்டுருவாங்க. அதனால் சக்தி ஒதுங்கி நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அதனால் இந்த நாகராஜ மன்னன் தவமேற்ற வேண்டும். தான் அந்த தவத்தை செய்து பார்த்தமானால் அதன் வழியா பிள்ளை கிடைக்கும் என்று தவம் இருப்பதற்கு பயணமானால் நாகராஜன் ஆமா தலையிலை மொட்டை அடித்தார். ஆமா அடுத்த அறிவிப்பு. செல்போன் ஒன்று காணாமல் போய்விட்டது. அது யாரேனும் எடுத்திருந்தால் விழா கமிட்டியாளரிடம் கொடுக்கும்படி விழா கமிட்டியார் உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். ஒரு பக்தருடைய செல்போன் ஆனது தவறிவிட்டது. அதை யாராவது பக்தர்கள் எடுத்திருந்தால் அதை உடனடியாக ஆலய கமிட்டியிடம் கொடுக்கும்படி விழா கமிட்டியார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். ஹலோ ஹலோ தாரம் தருவத்தை செய்து பார்த்தான், அடர்வழியாக பிள்ளை இல்லை. இல்லை பிள்ளை. அதனால் இந்த நாகராஜ மன்னன் தவம் இருக்க வேண்டும். வேணும் என்று ஆழ்ந்தவன் அருளால் தான் நம்மளுக்கு முதல்ல இந்த சந்தானம் கிடைக்கும் என்பதாக நினைத்து தலையை மொட்டை அடித்தான். ஆமா, கழுத்தில் ருத்ராட்ச மாலைகள் அணிந்தான். இதே மாதிரி போட்டுட்டான். திருநீர் காப்பணிந்து வருகிறான். ஐயா தவம் இருக்க எங்கே வருகிறான்? எங்கே வருகிறான் நாகராஜ மன்னன்? விடை பனையால் இடத்திலே செங்கோலை கையிலை கொடுத்தான். அம்மா நான் ஆண்டவனை நோக்கி 12 வருட காலம் தவம் இருக்க போகிறேன் அம்மா, ஒரு குழந்தைக்காக வேண்டி. அதனாலே நீ இந்த நாட்டிலே இருந்து அரசாட்சி செய் என்பதாக சொல்லி ஒப்படைத்து நாட்டை இந்த நாகராஜன் எங்கே வர்றான் ஐயா? அந்த அலறமோ இல்லாதே அலறமோ இல்லாதே வனத்தை தேடி வர்றானையா? இல்லாதே காட்டு தேடி வாரானையா? நல்ல கீழ் வருகும் கீழ் திசையா, நல்ல இழந்த முப்பு கடல நாடி ஏன் நாகராஜே வாரானே வாரானே அவன் தவம் இருக்கு ஏசி வாரானே வாரானே தவம் இருக்க வேணும் என்று நல்ல திருக்கடலில் யாரொருவர் இல்லாத அந்த அத்துவான ஜோலை நாடி வருமான நாகராஜை அவன் தவமருகை சித்தமான ஈசேனை மனதிலே எண்ணி தவமருகை சித்தமான ஈடனார மனதிலே எண்ணி ஈசனை மனதிலே எண்ணி ஆள் அரவமல்லாத அத்துவான கானகம் வருகிறார். கீழ் பெருகும் கீழ் திசை இழந்தமோ பூக்கடல் வருகிறா அந்த கடலை நாடி வருகிறான் இல்லையா? நாகராஜன் என்ன செய்தான் ஐயா? அங்கே சாணி கொண்டு தனமொழி சந்தனத்தாள் கோலமிட்டு அந்த கோலமிட்டே வாசலிலே ஒரு கொலவாலே கமுகு நாடி ஒரு ஆம பலகை போடுவான ஒரு ஆமை நல்ல பலகை போட்டு ஆம பலகை மீததிலே ஆமை பலகை மேலையில் ஒரு அழகான மாத்துரிஜி மாத்திரிது அந்த மாத்துக்கு மேலையோ
ஒரு செப்பு நிற குடத்தை வைத்தான் செப்பு நிற குடத்து மேலே ஒரு செவ்விழனி தேங்காய் வைத்தான் அது செவ்விழனி தேங்காய் மேலே ஒரு கோழி முட்டை பந்து வைத்தான் கோழி முட்டை பந்து மேலே கொட்டை பாக்க வைப்பான் கொட்டை பாக்கு மேலே கொடி மிளக வைப்பான் கொடி மிளகு மேலே கடுக வைத்தான் 7 சிறு கடுகு மேலே ஒரு செவ்வரளி பூ வைத்தான் செவ்வரளி பூ மேலே ஒரு செப்பூஜியை நிறுத்துவானா அது செப்பூஜி மேலையோ ஊசி முனையே அதில் ஒரு கால் ஊசி முனையதில் ஒரு கால் உச்சம் தலையதில் மறுகாலுமாக மனைமே ஒரு கால ஊசி மனைமே ஒரு கால உச்சம் தலைமையில மறுகால ஊசி முனையிலே ஒரு கால் உச்சம் தலைகீழும் காலும் மேலுமா நிற்கிறான் கண்ணை மூடினான் கரங்களை ஏந்துகிறான் 2 கையை தூக்கி எங்க வைத்தான் சிவநாமத்தை சொல்கிறான் நம்ம அடைக்கல வைத்தார ஒரு ஊர்ல அந்த மாதிரி குங்குரும வெறியில வச்சுட்டு கோலமாவை அள்ளி பூசியாச்சு ஈசனே சிவகாமி நேசனே எனையாலும் தில்லைவாழ் நடராஜனே என்று அழகாகவே ஆண்டவன் நாம மாறாமல் ஆண்டவனையே வணங்கினான் சிவநாமத்தையே சொல்லிக்கிட்டே எப்படி வணங்கினான் ஐயா எப்படி அவன் அருகேராயுவனே என்று சிவனே என்று சிவனே என்று ஆண்டவனே நினைப்பான் நினைப்பான் சிவனே என்று சிவனை என்று அவன் ஆண்டவனே நினைப்பான் நினைப்பான் ஐயா இவனே நல்ல இவனே என்று சிவனே என்று சிவனே என்று அந்த இவனாரே நினைப்பான் ஐயா நினைப்பான் சிவனை சிவனே என்று ஐயா சிவனே என்று இப்படி 12 வருடங்காலும் அந்த நாகமூடி அரசம் மன்னே மல்ல செய்யாமல் அடிக்கின்ற காற்றை தானே நல்ல ஆகாரமா புஜிப்பாள் அந்த பெய்கின்ற மலை நீரே ஐயத்தாக தத்தனிப்பான் இப்படி 12 வருட காலம் வருட காலம் அவன் சதம் வாரான் ஐயா 12 வருட காலம் வருட காலம் பாரதவம் செய்து வாரா அப்படி 12 வருட காலம் தவம் இருக்கிற நேரம் அவனுக்கு என்ன நடக்கிறது ஐயா அங்கங்கள் எல்லாம் மாறுகிறது எப்படி ஆகிறது ஆடாமல் அசையாமல் 12 வருட காலம் தவம் இருந்தான் இல்லையா இருந்த காலம் இந்த நாகராஜனுடைய அங்கம் மாறுகிறது எப்படி மாறுகிறது எப்படி மாறுகிறது ஐயா எப்படி அங்கே பல்கள் எல்லாம் பாசி பெற்றே ரோமங்கள் எல்லாம் சடைகள் பின்னே கால் மாட்டில் முளைத்த மரம்
தலைமாட்டிலே பூச்சொரியே மாட்டில் பூச்சொரிய ஏ தலைமாட்டிலே முளைத்த மரம் மாட்டில் முளைத்த ஏ கால் மாட்டில் பூச்சொரியே மாட்டில் பூச்சொரிய ஏ கட்டெரும்பும் சித்தெரும்பும் அட்டரும்போ சித்தரும் அரகன் காதுகளே அடையிருக்கு காடுகுள்ளே அடையிருக்கு ஏ 5 தலை நாகம் வந்து அவை சிறகியிலே குடியிருக்கு 5 நாளையே நாகம் வந்து என் நாகம் வந்து சதியிலே குடையிருக்கு இப்படி 12 வருட காலம் தவமிருந்த வேளையிலே 13ஆம் வருடத்திலே இந்த நாகராஜன் செய்ததோரு தவமானது ஈடேறி அந்த ஆதிவள்ளி கையிலை நோக்கி இவ தவமானது வருகுதையா இவ செய்ததொரு தவந்தானே கைலாசம் வந்தல்லவா ஆடாத கையிலை எல்லாம் ஆடாத கையிலை ஆடுதையா தவத்தாலே ஆடாத கையில ஏ தவத்தாலே ஆடுதையா ஆடாத கைலாச மாமலையே ஆடுகிறது அசைகிறது இவன் செய்த நாகராஜன் செய்த தவத்தாலே ஆடுகிறது ஆடுகிறது அசைகிறது அக்னி சோலையாக வீசுகிறது ஆமா இதை கண்ணாலை கண்ணால் பார்த்தால் அம்பி பார்வதி என்ன சொல்லுகிறா ஐயா ஆண்டவா பகவானே ஒரு நாளும் இப்படி ஆடாத கைலாச மாமலை ஏன் ஆடுகிறது இன்று எதற்கு ஆடுகிறது தெரியவில்லையே இப்படி அக்னி சோலையாக வீசுவதனுடைய விவரங்கள் என்ன என்ன என்பதாக கேட்ட வேளை உடனே ஆண்டவன் சொன்னானம்மா பார்வதி பார்வதி என்னை நாடி எவனோ ஒருவன் தவம் இருந்து வருகிறான் ஈராறு மண்ணில் தவம் இருக்கிறான் அவனது தாவமானது ஈடேறிதான் இந்த ஆடாத கைலாச மாமலை எல்லாம் ஆடுகிறது அசைகிறது அம்மா என்று சொன்னதுதான் தோஷம் பார்த்தால் பார்வதி சொன்னால் ஐயா சிவனே என்ன அப்பேற்பட்ட தவசிநாதனை இனிமேலும் நீங்கள் சோதிக்கலாகாது சோதிக்க கூடாது ஆண்டவா அவனுக்கு வேணுங்கிற வரத்தை நீங்கள் அள்ளி கொடுக்கணும் கையில கொடுத்துருங்க என்பதாக சொல்ல சரி அப்பேற்பட்ட தவசிநாதனை அழைப்பதற்கு நீங்களும் போக வேண்டாம் வேற யாரு போகணும் நானும் போக வேண்டாம் அப்படி யாரு இருக்கா நம்மளுக்கு தொண்டூழியம் பார்த்து வருகிறானே நந்தியன் நந்தி காளை முகத்தோ நந்தியை சிட்டழைத்தான் நந்தி தேவா அப்பா அந்த தவசிநாதனை அழைத்து வா என்பதாக சொல்ல வேளையில் காளை முகத்தோ நந்தி தேவன் வருகிறான் எப்படி வருகிறான் ஐயா அப்படியே நல்லதென்று ஆழ்த்தமன்று சம்மதித்து 7-8 மலை கிடந்து இறங்கியே வருகிறான் இறங்கி பார்க்கிற நேரத்தில் அந்த பூலோக ராஜ்யத்திலே நாகலோக பட்டணத்திலே பார்க்கிறான் தவசிநாதனை காணல ஆனால் அத்துவான கானகத்திலே காற்றடித்து மணல் பரத்தி கரையாம் புத்தா வளர்ந்திருக்கு அந்த புத்துக்குள்ளே இருந்து ஆண்டவனுடைய நாமம் கேட்கிறது அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று கேட்கிறது உடனே பார்த்தான் நந்திதேவன் என்ன மையருள் என்ன திருவருள் ஒரு நாள் இப்ப ஏற்பட்ட தவசிநாதனை நம்ம பார்த்ததில்லையே இந்த மாதிரி தவம் இருந்தவனை பார்க்கவே இல்லையே அதனால் தவசெடியினுடைய முன்னாலே நன்று எழுந்தருளி அழைத்தான் நந்தி தேவன் எப்படி தவம் இருக்கும் தவசிநாதா 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 தவத்தை விட்டு இறங்கும் மகனே அவன் இருக்கும் தவசிநாதா 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 அவத்தை எழுந்தருடா எழுந்தருடா நீ செய்த தவம் போதுமடா மகனே என் மகனே ஈசன் உன்னை அழைக்கானப்பா தவசிநாதா தவசிநாதா நாகராஜா நாகராஜா தவத்து விட்டு இறங்கும் மகனே
உறங்கு மகனே ஈசன் உன்னை அழைத்தாரடா அழைத்தாரடா ஏ அழைக்கானப்பா அவனை விட்டு இறங்கி வாடா இறங்கி வாடா அழகா அழைக்கிற நேரம் அழைப்பது சிவன் என்று தான் நினைத்து நாகராஜன் நந்தி என்று அறியாமல் தெரியாமல் நந்தியினுடைய முன்னாலே நின்று முக்காலம் வலமை வந்தான் முடிவணங்கி தெண்டலிட்டான் நாற்காலம் வலமை வந்தான் நாதன் என்று அடிபணிந்து அடி தொழுது நிற்கிறதை கண்டான் நந்தியும் பெருமாள் ஐயா நான் இல்லையடா பகவான் கைலாசத்தில் இருக்கிறாரடா இருக்கிறாரடப்பா என் முன்னாலே வந்த யானால் தவசிநாதனை பார்த்துடலாம் ஆண்டவனை பார்க்கலாம் உனக்கு ஷேர் வரத்தை நீ வாங்கிடலாமடா எதற்காக என்பதாக சொல்ல அப்படி அப்படியே நல்லதென்று வருகிறான் நாகராஜன் காலை முகத்தோன் பண்ணதாக சரி ஹலோ 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 காலை முகத்தோன் முன்னாலே நாகராஜன் வந்தான் வருகிறான் ஆண்டவனை கண்டான் முக்காலம் வலமை வந்து நிற்பதை ஈசன் பார்த்து சொன்னான் அப்பா ஏ அப்பா ஏ நாகராஜா தவசிநாத என்னை நோக்கி நீ 12 வருட காலம் தவம் இருந்தாயடா எதற்காக உனக்கு என்ன வரும் வேண்டுமடா வேணுமாடா உனக்கு என்ன வரும் வேண்டுமடா வேணுமாடா வேண்டுமடா வேணும் ஏற்றை மகனே தாரே நன்றாரே என்ன வரும் வேணுமாடா வேண்டுமடா ஈசன் பகவானிடம் கேள் மகனே உனக்கு மண் வேண்டுமா மனை வேண்டுமா மனை வேணும் உனக்கு பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா வேண்டும் ஏ பூமி ஆசானோ வேண்டுமடா வேண்டுமாடா உனக்கு என்ன வர வேண்டுமடா ஈசன் அவன் கட்டவே அப்ப நாகராஜன் சொல்லுவான் ஐயாவே ஆண்டவே இது சொன்னது ஒரு பிரகாரம் என்னுடைய நாடதியிலே உங்களுடைய அருளாலே நல்ல மண் இருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பூமி ஆண்டான இருக்குது அதனாலே ஆண்டவே எனக்கு வேற வர வேண்டும் எனக்கு பின்னாலே ஆளுது பின்னாலே ஆளுது ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் பின்னாலே ஆள்வதற்கு பின்னால ஆள்வதற்கு ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் மண்ணு வேண்டாம் மனை வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பூமி ஆழ்கான வேண்டாமானால் அதை ஆளுவதற்கு எல்லாமே இருக்கு ஆண்டவா பின்னாலே ஆளுவதற்கு ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் ஒரு குழந்தை தான் இல்லை உடனே சொன்னான் ஆண்டவன் ஐயா நாகராஜா ஏ அப்பா நீ எந்த வரம் கேட்டாலும் தந்திருப்பேன் நீ கேட்பதோ குழந்தை ஆனால் மதலை என்ற சந்தானம் தருவதற்கு மட்டும் எனக்கு அதிகாரம் கிடையாது கிடையாது கிடையாதப்பா உன்னுடைய சாதக குறிப்பையும் உன்னை மனையாள் பூத்த நெடுகுறிப்பையும் வார்த்துத்தான் பணம் சொல்ல முடியும் குழந்தை உண்டா இல்லையான்னு சொல்ல முடியும் என்பதாக சித்திரகுப்தன் ஐனாரை வரவழைத்து பார்த்தான் நாகராஜனுடைய சாதக குறிப்பையும் சரி மனையாள் பூத்த நெடுகுறிப்பையும் பார்த்து பலன் சொன்னான் அப்படி பலன் சொல்லுகிறா ஐயா ஆண்டவா சிவபெருமானே என்ன சுவாமி இதோ வந்திருக்கிறானே நாகராஜன் ஆமா 300 நாளையிலே வனவேடுவனாக பிறந்திருக்கிறான் பாவியா பிறந்திருக்கிறான் அந்த வன வேடுவனாக பிறந்ததோடு மட்டுமில்லாமல் சரி வன வேட்டைக்கு செல்லுகிற நேரம் சூழோடு அலைந்து சிரிந்த சூல்மானை இவன் கொன்று கழித்து தின்றிருக்கிறான் பாவி சூல்மானை கொண்டிருக்கிறான் அந்த சூல்மான கொண்டு குவித்த காரணத்தினாலே சூல் தோஷம் பிடிச்சிருக்கு சூல் தோஷத்தின் விளைவாக பிறவிலே இவனுக்கு பிள்ளை இல்லை நாகராஜ மன்னனுக்கு குழந்தை கிடையாது 7 பிறவியாகவே பிறந்து இன்னைக்கு மனிதன் என்ற அம்சம் பெறுகிறானோ சரி அன்னைக்கு தான் இவனுக்கு குழந்தை கொடுக்கும் அது வரைக்கும் குழந்தை கிடையாது அவனுக்கு இடையில குழந்தை கிடையாது இவனுக்கு பிள்ளை இல்லை என்று இந்த வார்த்தையை தான் நாகராஜன் காதிலே கேட்டான்
சரி பார்த்து என்ன சொன்னான் ஐயா, என்ன சொல்லுங்க ஆண்டவனுடைய முன்னாலே நான் இதற்கோ நான் தவம் இருந்தேன், இத்துணை வருட காலம் மதலை இல்லை என்பதற்கா மாயத்தோ நான் இருந்தேன், குழந்தை இல்லை என்பதற்கா குவலத்தவோ நான் இருந்தேன், நானே இருந்தேன். வரமது தாயில் இல்லை என்பதற்கா பாரதவோ நான் இருந்தேன் என்பதற்கோ நாம் பெரியதவோ நான் ஆண்டவனே பகவானே மதுரை இல்லை என்பதற்கா மாயத்தவோ இந்த மலரில்லை வெளிகுணாள் கேட்டாள் போவாளே அதனால் உயிரோடு இருப்பதை காட்டிலும் செத்து மாண்டு மடிவது சிறந்தது. ஆண்டவன் ஈசன் எருமான் முன்னாலே பட்டத்து வாழ் உருவி என்ன செய்கிறார்? வாழ் முனையிலே பாய்வதற்கு சித்தமானா. பால் முனையில பாயதுக்கு சித்தமாயிட்டான். இத பார்த்தாள் அம்மை பார்வதி தடுத்து நிறுத்தினாள். ஆண்டவா, செத்து மடிங்கிறாத ஐயா, கைலாசத்துல உன் உயிர் போச்சுன்னா தோசை எங்களுக்கு இங்க உயிர் போச்சு, ஆனால் கைலாச மாமலைக்கு தோஷம் பிடிக்கும். தோஷம் பிடிக்கும். எட்டி பிடித்து ஆண்டவன் இடத்துல நீ இரு, நான் உனக்கு கேட்டு நான் முதல்ல என்ற சந்தானம் தருகிறேன், வாங்கி தாரேன் என்பதாக. ஐயா சிவனே, இவனுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சரி இவளுடைய மனையாள் என்னை போல் ஒரு பெண் இல்லையா, நாகக்கண்ணி பெண், அவளுக்காவது மனமிறங்கி மதலை என்ற சந்தானம் கொடுங்கள், ஒரே ஒரு குழந்தை கொடுக்கும். உடனே ஆண்டவன் கோபம் கொண்டான். எம்மா பார்வதி, பார்வதி, 4 வேதங்களை ஆராய்ந்து பார்த்து சொல்லியிருக்கிறான், பிள்ளை இல்லை நீ இல்லை என்று சொல்லி இருக்கிறான். நீ பிள்ளை கொடுன்னு சொல்லலாமா? கொடுக்க கூடாதுல்ல. உடனே ஒரு யோசனை இருக்கிறது அம்மா. என்ன? பிள்ளை கொடு என்ற காரணத்தினாலே இந்த பிள்ளை இல்லாம நினைச்சு என்ன செய்யணும் தெரியுமா? நீயே பிள்ளையாக பிறக்க வேண்டும். காளி, 300 நாளையிலே என்னை ஒரு சிற்றெரும்பை வைத்து என்னை பரிசோதனை பண்ணிய காரணத்தினாலே உனக்கு சாபம் விட்டேனே. 3 சாபம் விட்டேனே. ஞாபகம் இருக்கா? இருக்கு சாமி. இல்ல மறந்துட்டா? இல்ல இருக்கு. முதலாவது சாபமாகவே பேச்சியாக நீ பிறக்க வேண்டும் என்று சாபம் விட்டே. அத்திபுர நாட்டிலே மகன தர்க்கனுக்கு பிள்ளையாக பார்வதியா பிறக்கணும் நீ சாபம் விட்டே. முதலாவது பிறவி அதுவும் முடிந்ததாகி விட்டது. சரி. ஆனால் 3வது பிறவியாகவே காளி யுகத்தை ஆள காளி 8 பேராக நீ பிறக்க நீ சாபம் விட்டேன் இல்லையா? அதற்கு இன்னைக்கு தான் வழி கிடைத்ததம்மா. அதனால் அம்மா தாயே உமையவளே, எப்படி பார்வதி, இந்த பிள்ளை இல்லா மன்னனுக்கு நீயே பிள்ளையாக போய் பிறக்க வேண்டும் சரி என்பதாக சொல்ல, நாம் பிள்ளையா நாம் பிறப்பது சரிதான். சரி, நம் பிள்ளை பிறக்கணுமானா நான் உங்களை எப்ப பார்ப்பேன்? பகவானை வந்து எப்ப சேருவேன்? நீ காளியாக பிறக்கிற நேரம் நான் உனக்கு முன்னோடும் பாலகனாக, மூத்த மகனாகவே தவளோடி பாலையிலே வண்டிக்கார வைரவனாம் பிறப்பேன். இந்த காலத்தை எல்லாம் கழிக்கின்ற கால பைரவனாக பிறப்பேன். ஒன்றுக்கு அஞ்சாத என்பதாக சொல்லி, எப்பா நாகராஜா, ஆரிய தவம் இருந்ததினாலே உனக்கு ஆண் பிள்ளை கிடையாது. சரி, பெரிய தவம் பெருமையோடு இருந்ததினாலே உன்னுடைய மனையாள் திருவயிற்றிலே பெற்றெடுக்கின்ற 8 பெண் பிள்ளை வரம் தந்தை. நீ கேட்டது ஒரு பிள்ளை. நீ கேட்டது எத்தனை பிள்ளை? ஒரே பிள்ளை. நான் தர்றது 8 பிள்ளை என்பதாக
தீர்த்தத்தை கொடுத்தான், தீர்த்தத்தை வாங்கி அருந்து, தீர்த்தத்தை கொடுத்தான், திருநீரையும் கொடுத்து திருநீரை வாங்கி கொண்டு சந்தோஷமான மகிழ்ச்சியாக அப்படி வர்றானையா நகராஜ மன்னன் எங்கே ஆண்டவனை அடி தொழுது சந்தோஷமான மகிழ்ச்சியாக அப்படி எங்கே வர்றானையா எங்க வருகிறான்? அந்த சிவனுடைய கையிலை விட்டு சிவனுடைய கையில ஏழு ஏழு இறங்கும் மேலையே ஏற்று மாலை இறக்கு மாலையே அவன் சாய்ந்த மலை எரிஞ்ச மலையே சாய்ந்த மாலை சரிந்த மாலையே தவமுனிவர் வாழும் மலையே அவமுனிவள் வாழும் மாலையே அந்த பேச்சு மொழி அறியாதே, பேச்சு மொழி அறியாதே ஏற்பதரசி நாட்டு பாதை விட்டாரே அறியாதே பேச்சு மூச்சு அறியாதே ஏற்பதரசி நாட்டு பாதை விட்டார் அந்த நாகராஜ மாறானையா தீர்த்தத்தை கையில் நோடு சந்தோஷமான மகிழ்ச்சி நாகலோகம் ஆரவே மனைவியான நாகமங்கை கண்டபோது எதிர்கொண்டு அழைப்பான் தங்க நல்ல தருகையில்லா தனிப்பாத விளக்குவாளா ஒரு பொன்னல் ஒரு தருகையில்